Hello friends, welcome to Kalayvani's Kitchen. நம்ம சேனல்ல இன்னைக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான சைடு டிஷ் தக்காளி குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த தக்காளி குருமா செய்யறதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிடுங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. 2 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு பட்டை இலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடி பதம்னு சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியை சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ இந்த தக்காளியை மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்குள்ளார நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பச்சை மிளகாய் நீளமாக இருக்கிறதுனால உடச்சி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச மசாலாவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு அந்த தண்ணியும் இந்த பவுல்லையே சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் தக்காளியும் நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த தக்காளியும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா தக்காளி இதுலேயே ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிரும். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் மசாலா விழுதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் மசாலாவை சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் அரைக்கிறதுக்கு சேர்த்த தண்ணி, மிக்ஸி ஜார் அலசி சேர்த்த தண்ணி, இப்போ இந்த கிரேவியில் சேர்த்த தண்ணி மொத்தமாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருக்கும். ஒரு கொதி வந்தவுடனே இப்போ இந்த குருமாவை மூடி 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் தக்காளி குருமா ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு காரம் இது ரெண்டும் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன், இந்த கொத்தமல்லி இலை சேர்க்கறதுக்கு முன்னாடியே கரம் மசாலா சேர்த்துருக்கணும். நான் இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் கரம் மசாலாவை ஃபஸ்ட்டே சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தவுடனே அப்புறமா கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தக்காளி குருமா ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.